PN ஜங்ஷன் டயோட்ல வந்து நல்லா கவனிங்க. அதாவது VI கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். VI கேரக்டரிஸ்டிக்ஸ் அதாவது வந்து கரண்ட் வந்து y ஆக்சிஸ்லயும் பொட்டன்ஷியலை வந்து x ஆக்சிஸ்லயும் எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்து நம்ம கிராஃப் வரையும் போது நமக்கு அதாவது ஃபார்வர்ட் பயாஸ்னு ஒன்று வருது, ரிவர்ஸ் பயாஸ்னு ஒன்று வருது. ஃபார்வர்ட் பயாஸ் வரும்போது எப்படி வருதுன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல கிராஃப் வருது. ஃபர்ஸ்ட் வந்து பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணால் கரண்ட் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்புறம் என்ன ஆயிருதுன்னா வந்து உங்களுக்கு சடனாக கரண்ட் வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஸ்ட்ரைட்டாக கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி தானேப்பா அது? சரி, இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல காமிச்சிருக்கும். புரியுதுங்களா? இது ரிவர்ஸ் பயாஸ் வரும்போது நமக்கு ரிவர்ஸ் பயாஸ் வரும்போது என்ன ஆகும்னா மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்னால கரண்ட் கிடைக்குது. மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்னால கரண்ட் வருது. சரிங்களா? அதனால என்ன ஆகும்னா கொஞ்சம் லைட்டா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகி அப்படி இப்படி கான்ஸ்டா வந்துடும். புரியுதுங்களா? அதாவது வந்து அவலன்சி பிரேக் டவுன் அந்த மாதிரி பிரேக் டவுன் வந்துச்சுன்னா அவங்க என்ன ஆயிரும்னா பிரேக் டவுன் நடக்கும்போது கரண்ட் சடனா இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி வந்திருக்கும். புரியுதுங்களா இது? சரி, ஜென்ரலா வந்து நம்ம என்ன பண்றோம்னா இங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி டயோட், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி டயோடு கண்டுபிடிக்கணும்னா அப்ப ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி டயோடு ஈக்குவல் டு சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் பை சேஞ்ச் இன் கரண்ட். இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்றது. என்னது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி டயோடுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். புரியுதுங்களா அது? சரி, நெக்ஸ்ட் வந்து ஜீனார் டயோடுன்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா ஜீனார் டயோடு அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். பாருங்க, ஜீனர் டயோட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். கரெக்டுங்களா? இந்த ஜீனார் டயோடு எதுக்கு யூஸ் பண்றோம்னா இந்த ஜீனார் டயோடு வந்து ஷார்ப்லி ஹெவிலி டோப்டு டயோடு. அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியலை கரெக்டாக வந்து என்ன ஆகும்னா பிரேக் டவுன் நடந்து பொட்டன்ஷியலை வந்து கான்ஸ்டன்டாக மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ஜீனார் டயோடுடைய சிம்பிள் எப்படி டயக்ராம் வரையினா ஷார்ப் பிரேக் டவுன் நடக்கிறதுனால அந்த என் ரீஜன் வந்து ஷார்ப் பிரேக் டவுன் வர மாதிரி அது எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா அது? இப்போ வந்து இந்த ரிவர்ஸ் பயாஸ்ல தான் இது பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணும் அப்படின்றதுனால என்ன பண்றோம் ரிவர்ஸ் பயாஸ்ல தான் நம்ம யூஸ் பண்றோம். இது சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் போட்டு இது ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னு போட்டு இங்க நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இங்கே பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்குறோம். இங்க வந்து பேரலல் ரெசிஸ்டன்ஸ் லோட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்றோம். இது லோட் ரெசிஸ்டன்ஸ். புரியுதுங்களா? இங்க இதுதான் இங்க தான் உங்களுக்கு அவுட்புட் நம்ம எடுக்க போறோம். அவுட்புட் இங்க தான் எடுக்கிறோம் நம்ம. சரிங்களாப்பா? சரி, இப்படி எடுக்கும்போது ஆக்சுவலா இன்புட் பொட்டன்ஷியல் இங்க கொடுக்குற பொட்டன்ஷியல் வந்து என்ன பாத்தீங்கன்னா வந்து இங்க நம்ம ரிவர்ஸ் பயாஸ்ல தானே கனெக்ட் பண்ணணும். ரிவர்ஸ் பயாஸ்ல கனெக்ட் பண்ணணும்னா வந்து என் டைப் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா பாசிட்டிவாகவும் பி டைப் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணாதான் அது ரிவர்ஸ் பயாஸ். அதனால வந்து இந்த ஜீனோ டயோடு நம்ம பண்ணும்போது என்ன பண்றோம்னா இங்க வந்து நல்லா கவனிங்க, இங்க வந்து பாசிட்டிவ் டெர்மினல் கொடுத்துடுறோம், இங்க நெகட்டிவ் டெர்மினல் அப்படி கொடுக்குறோம். அப்பதான் இது ரிவர்ஸ் பயாஸ்ல வருதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ இன்புட் பொட்டன்ஷியல் வந்து ஒரு சர்டைன் அளவுக்கு இருக்கு. இங்க ஜீனார் பொட்டன்ஷியல் அதான் பிரேக் டவுன் பொட்டன்ஷியல் சர்டைன் அமௌண்ட் இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து நமக்கு இன்புட் பொட்டன்ஷியல் வந்து ஜீனார் பொட்டன்ஷியல் விட கம்மியா இருந்தா அப்போ வந்து இங்க பொட்டன்ஷியல் கம்மியா தான் இருக்கும். அதாவது எப்பவுமே இந்த பிரேக் டவுன் ஆகிற பொட்டன்ஷியல் 5 வோல்ட் அசியூம் பண்ணிக்கினா இங்க 5 வோல்ட் விட கம்மியா கொடுத்தா இன்புட் பொட்டன்ஷியல் இங்க 5 வோல்ட் தான் இருக்கும். 5 வோல்ட் விட அதிகமா வரும்போது என்ன ஆகும்னா இங்க 5 வோல்ட் இருக்கும். அந்த பிளக்சுவேஷன் வந்து இங்க சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ்ல காமிச்சிரும் அந்த பொட்டன்ஷியல். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இன்புட் பொட்டன்ஷியலை வேரி பண்ற மாதிரி பண்ணுவோம். அப்போ அவுட்புட் பொட்டன்ஷியல் அதான் ஜீனார் பொட்டன்ஷியல். அவுட்புட் பொட்டன்ஷியல் தான் என்ன சொல்றேன்னு சொல்லுங்க. அவுட்புட் பொட்டன்ஷியல் வந்து ஜீனார் பொட்டன்ஷியல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவுட்புட் பொட்டன்ஷியல் ஜீனார் பொட்டன்ஷியல் இல்லைன்னா பொட்டன்ஷியல் அக்ராஸ் லோட் ரெசிஸ்டன்ஸ் அப்படி எடுத்துருவோம். இப்போ கிராஃப் வரைவோம். எதுக்கும் கிராஃப் வரையலாம் பாருங்க. இன்புட் பொட்டன்ஷியலுக்கும் இந்த பொட்டன்ஷியல் அக்ராஸ் ஜீனார் டயோட் அதான் அவுட்புட் பொட்டன்ஷியல் கிராஃப் வரையலாம். கிராஃப் வரைஞ்சா எந்த மாதிரி வரும்னு சொல்லுங்க. இன்புட் பொட்டன்ஷியல் கூட்டிகிட்டே போனா அப்படியே ஜீனார் பொட்டன்ஷியல் கூட்டிகிட்டே போகும். ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியல் வரும்போது என்ன ஆயிருன்னா பிரேக் டவுன் பொட்டன்ஷியல் வந்ததுக்கு அப்புறம் இன்புட் பொட்டன்ஷியல் வேரி பண்ணாலும் ஜீனார் பொட்டன்ஷியல் மாறாது. ஜீனார் பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்டாவே இருக்கும். இதுதான் ஜீனார் பொட்டன்ஷியல் அப்படின்னு வந்துருது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, நமக்கு வந்து அப்போ பிஎன் ஜங்ஷன் டயோட்ல ஃபார்வர்ட் பயாஸ் ரிவர்ஸ் பயாஸ் இது ரெண்டுமே புரிஞ்சு அடுத்து வந்து ஜீனார் டயோடு புரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா டயோடு. இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடு ஆக்ட் ஆஸ் ஏ ரெக்டிஃபயர். பிஎன் ஜங்ஷன் டயோடு ஆக்ட் ஆஸ் ஏ ரெக்டிஃபயர். அப்போ பிஎன் ஜங்ஷன் டயோடு ஆக்ட் ஆஸ் ஏ ரெக்டிஃபயர்னா என்ன அர்த்தம்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை டைரக்ட் கரண்டா மாத்துதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ பிஎன் ஜங்ஷன் டயோடு இருக்கு கரெக்டுங்களா? பிஎன் ஜங்ஷன் டயோடு ஆக்ட் ஆஸ் ஏ என்ன பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபயர் இந்த மாதிரி ஆக்ட் ஆகுது. நமக்கு ரெக்டிஃபயர் என்ன சொல்லுங்கப்பா, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை டைரக்ட் கரண்டா மாற்றணும். அதான் யூனி டைரக்ஷனல் கரண்டா வரணும் அப்படின்னு ஒரே டைரக்ஷன்ல மட்டும் கரண்ட் வரணும். சரிங்களா? அப்போ ஒரே டைரக்ஷன்ல கரண்ட் வரதுக்கு வந்து இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடு வந்து ஒரே அவுட்புட்ல ஒரே டைரக்ஷன்ல கரண்ட் வர மாதிரி இருக்கும். புரியுதுங்களா அது? சரி, இப்போ இந்த பிஎன் ஜங்ஷன் டயோட யூஸ் பண்ணி எப்படி இது வந்து அவுட்புட்ல வந்து
ஒன்லி நமக்கு யூனி டைரக்ஷனல் கரண்ட் மட்டும் வருதுன்னு பார்க்கலாமா? சரி, அதுக்கு எப்படி பண்ணலாம்னா வந்து நம்ம இன்புட் வந்து என்ன பண்ணலாம்னா, இன்புட் வந்து ஏசி ஆல்டர்னேட்டிங் கரண்ட் எடுத்துப்போம். இதை வந்து என்ன பண்றோம்னா நம்ம வந்து பொட்டன்ஷியல் வந்து இந்த பிஎன் ஜங்ஷன் ஆக்சுவலா இன்புட் வந்து நமக்கு 220 வோல்ட் அப்படி கூட வரலாம். ஒருவேளை இந்த பிஎன் ஜங்ஷன் டயோட் 5 வோல்ட்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கலாம். அதனால ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டுக்கணும். அப்போ ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு போட்டாச்சு. எப்படி ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்? இது வந்து பிரைமரி காயில். இங்க வந்து என்ன பண்றோம், கோர் இருக்கு. அடுத்து வந்து இங்க ஒரு செகண்டரி காயில் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ இங்க என்ன பண்றோம்னா நம்ம வந்து இங்க ஒரு டயோட நம்ம கனெக்ட் பண்ண போறோம். ஒரு டயோட, ஏன்னா டயோட யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், அது ரெக்டிஃபிகேஷன், அதாவது ஏசி டிசியா மாத்த போகுது அப்படின்னு இங்க ஒரு டயோட யூஸ் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? சரி, இப்போ என்ன பண்றேன்னா உங்களுக்கு நல்லா கவனிங்க. இங்க வந்து லோடு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். இங்க தான் லோடு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். லோடு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இங்க நமக்கு அவுட்புட் வரப்போகுது. இங்க அவுட்புட் கிடைக்கும். புரியுதுங்களா அது? சரி, இப்போ இங்க இன்புட் வந்து நம்ம கொடுக்குறோம். இன்புட் வந்து என்ன கொடுக்குறோம்னு சொல்லுங்க? ஏசி சிக்னல் கொடுக்குறோம். அப்போ இன்புட் வந்து ஏசி சிக்னல் இந்த மாதிரி வந்திருக்கு. இன்புட் வந்து ஏசி சிக்னல் வந்திருக்கு. நல்லா கவனிங்க. இப்போ வந்து கொஞ்சம் பாயிண்ட் சொல்லணும் உங்களுக்கு வந்து. அதாவது பி டைப் ஆஃப் செமிகண்டக்டர் கனெக்டட் டு பாசிட்டிவ் டெர்மினல், என் டைப் ஆஃப் செமிகண்டக்டர் கனெக்டட் டு நெகட்டிவ் டெர்மினல் இருந்தால் அது ஃபார்வர்ட் பயாஸ். அப்படி தானப்பா அது? இதே பி டைப் கனெக்டட் டு தி நெகட்டிவ் டெர்மினல், என் டைப் கனெக்டட் டு தி பாசிட்டிவ் டெர்மினல் ரிவர்ஸ் பயாஸ். ஃபார்வர்ட் பயாஸ்ல ரெசிஸ்டன்ஸ் வந்து லோவா இருக்கும், ரிவர்ஸ் பயாஸ்ல ரெசிஸ்டன்ஸ் ஹையா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபார்வர்ட் பயாஸ்ல டயோடு கிட்டத்தட்ட ஷார்ட் சர்க்யூட்டா ஆக்ட் ஆகும், ரிவர்ஸ் பயாஸ்ல டயோடு வந்து கிட்டத்தட்ட புரோக்கன் சர்க்யூட்டா ஆக்ட் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, இப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாசிட்டிவ் சைக்கிள் இங்க வருதுன்னு வச்சுங்க. இங்க பாசிட்டிவ் சைக்கிள் வந்துச்சுன்னா இந்த இன்புட்ல இருந்து இன்புட் வேவ் கொடுக்குறல, இது பாசிட்டிவ் சைக்கிள் வரும்போது இங்க நெகட்டிவ் சைக்கிள் தானே வரும். அப்படின்னா இந்த இது வந்து என்ன ஆகும், இந்த டயோடு எந்த கனெக்ஷன் கொடுத்த மாதிரி, ஃபார்வர்ட் பயாஸ் கொடுத்த மாதிரி. அப்படி தானே அது? இங்க வந்து பாசிட்டிவ் டெர்மினல் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துச்சுன்னா, பி டைப்புக்கு வந்ததுன்னா, அப்போ நெகட்டிவ் டெர்மினலுக்கு வந்து நெகட்டிவ் டெர்மினல் வந்து என் டைப் கனெக்ட் பண்ண மாதிரி. அப்போ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து பாஸ் ஆகும்போது இந்த டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸா ஆக்ட் ஆகும். இந்த டயோடு எப்படி ஆக்ட் ஆகும்னு சொல்லுங்க? ஃபார்வர்ட் பயாஸா ஆக்ட் ஆகும். ஏன்னா இது பி டைப், இது என் டைப் அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம. கரெக்டுங்களா அது? சரிப்பா. அப்போ இது என் டைப் அப்படின்னு வந்திருக்கு. சரி, இது ஃபார்வர்ட் பயாஸா இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் லோவா இருக்கும். அப்போ இது வந்து என்ன பண்ணும், சிக்னலை வந்து அலோவ் பண்ணும். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிக்னல் வந்து அவுட்புட்டுக்கு இங்கே வரையும்போது இங்கே வந்து என்ன வருது நமக்கு சொல்லுங்க? கரண்ட் வந்து வெளியே வந்திருக்கும். அப்போ கரண்ட் வந்து இங்கே வந்திருக்கும். அவுட்புட் சிக்னல் இப்படி வந்திருக்கும். புரியுதுங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் ஆஃப் தி டைம் பீரியடுக்கு அடுத்து செகண்ட் ஆஃப் சைக்கிள் தானே வரும். அப்போ செகண்ட் ஆஃப் சைக்கிள் வரும்போது என்ன ஆகும், நெகட்டிவ் கனெக்டட் டு தி பின்னு வருது. அப்போ பாசிட்டிவ் கனெக்டட் டு தி என்ன வரும் சொல்லுங்க? பாசிட்டிவ் கனெக்டட் டு தி என் டைப்னு வரும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் போச்சுன்னு வச்சுங்கப்பா. அப்போ ஃபார்வர்ட் பயாஸ். அடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் தி டைம் பீரியட் கழிச்சு இந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்னா இங்க பொலாரிட்டி மாறிட்டே தானே இருக்கும். இங்க பிளஸ் ஒரு இங்க ஃபர்ஸ்ட் இங்க பிளஸ் இங்க மைனஸ் இருந்திருக்குன்னா கொஞ்ச நேரம் பொறுத்து என்ன ஆயிரும், அப்படியே இந்த இடம் மைனஸா மாறிட்டு இந்த இடம் வந்து அப்படியே பிளஸ்ஸா மாறிடும் இல்லையா? ஸோ அப்போ பொலாரிட்டி மாறிட்டே இருக்கு. ஆஃப் ஆஃப் தி டைம் பீரியட் ஆஃப் சைக்கிள் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும்போது இப்போ பி டைப் வந்து நெகட்டிவ் கனெக்ட் பண்ணியிருக்கு, என் டைப் வந்து பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு ரிவர்ஸ் பயாஸ் இருக்கு. ரிவர்ஸ் பயாஸ் இருக்குன்னா இது ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குனால இதுல கரண்ட் வராது, கரண்ட் வராது. அப்போ நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்கு இல்லையா, அந்த பிளேஸ்ல வந்து கரண்ட் வந்திருக்காது, அவுட்புட்ல கரண்ட் வந்திருக்காது. இது புரிஞ்சா? திருப்பி அடுத்த சைக்கிள் வரும்போது பாசிட்டிவ் சைக்கிள் வரும், இது ஃபார்வர்ட் பயாஸ்னு வரும். அப்போ வந்து ஃபார்வர்ட் பயாஸ் வந்து லோ ரெசிஸ்டன்ஸ், அதனால கரண்ட் அலோவ் பண்ணிடும். அப்போ அடுத்த ஆஃப் சைக்கிளுக்கு வந்து பாருங்க கரண்ட்டை இது அலோவ் பண்ணிடும், ரெசிஸ்டன்ஸ். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்புட்டுக்கு வந்து இன்புட்ல வந்து நமக்கு அதாவது வேவ் ஃபார்ம் இப்படி இருக்கு, அதாவது டைரக்ஷன் மாறிட்டே இருக்கு. பாசிட்டிவ் டைரக்ஷன் வரும்போது இது ஃபார்வர்ட் பயாஸா இருக்கு, நெகட்டிவ் டைரக்ஷன் வரும்போது இது ரிவர்ஸ் பயாஸா இருக்கு. அப்போ பாசிட்டிவ் போலாரிட்டி வரும்போது மட்டும் ஃபார்வர்ட் பயாஸ் அலோவ் பண்ணுது, அதனால லோட் ரெசிஸ்டன்ஸ்ல நம்ம கரண்ட் இருக்கு, அந்த கரண்ட் மட்டும் வருது. நெகட்டிவ் போலாரிட்டி வரும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு லோட் ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் அலோவ் பண்ணல, அதனால இங்க வந்து உங்களுக்கு கரண்ட் வரல. அப்படின்னா ஒரே டைரக்ஷன் யூனி டைரக்ஷன்ல மட்டும் தான் நமக்கு கரண்ட் வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஒரே டைரக்ஷன்ல தான் கரண்ட் இருக்கிறதுனால இது டைரக்ட் கரண்ட் சொல்லிடுறோம். அப்படின்னா இந்த டிசி வந்து இந்த ஜங்ஷன் டயோடு என்ன பண்ணுதுன்னா அவுட்புட்ல யூனி டைரக்ஷனல் கரண்ட் மட்டும் அனுப்புறதுனால இந்த டயோடு வந்து ஏசியை டிசியா கன்வெர்ட் பண்ணுது. அப்போ ஏசியை டிசியா கன்வெர்ட் பண்றதுக்கு பேர் தான் என்னது, ரெக்டிஃபையர். அதே டிசியை ஏசியை கன்வெர்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் இன்வெர்டர் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லைங்களா? சரி, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, இப்போ பாருங்க உங்களுக்கு இந்த 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 மாதிரி இப்போ எடுத்த காம்பினேஷன்ல வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபுல் வேவையும் இது அலோவ் பண்ணியிருக்கா, இல்லைன்னா ஆஃப் ஆஃப் இது வேவ் மட்டும் அலோவ் பண்ணியிருக்கா பாருங்க. இந்த டயோடு வந்து இன்புட் வந்து ஃபுல் வேவ் கொடுக்குறோம், ஆனா அவுட்புட்ல இந்த டயோடு எப்படி அலோவ் பண்ணியிருக்கு, ஃபுல் வேவையும் அலோவ் பண்ணியிருக்கு, வெளியில வந்திருக்கா, ஃபுல் வேவையும் வந்திருக்கா, இல்லைன்னா ஆஃப் ஆஃப் வேவ் மட்டும் வந்திருக்கா பாருங்க. என்ன ஆன்சர் சொல்றீங்க பார்க்கலாம் நீங்க? அதாவது இந்த ஒரு டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம், இங்க இது டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம், இன்புட் ஃபுல் வேவ் கொடுத்துருக்கோம்,
அப்போ இந்த டயோடு வந்து என்ன பண்ணுது, ஒரு ஆஃப் ஆஃப் தி வேவை மட்டும் தான் சென்ட் பண்ணியிருக்கு, அவுட்புட்ல வந்திருக்கு. அப்படின்னா ஃபுல் வேவையும் இது ரெக்டிஃபை பண்ணல, ஆஃப் ஆஃப் வேவை மட்டும் தான் ரெக்டிஃபை பண்ணதுனால இந்த ரெக்டிஃபிகேஷன் பேர் என்ன சொல்றோம், ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர். இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த பார்த்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர். ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர் இப்போ பார்த்த கான்செப்ட் வந்து ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இந்த ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர்ல இப்போ கேட்குற கொஸ்டின் யார் கரெக்டாக சொல்றீங்க பார்க்கலாம். ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர்ல வந்து இன்புட் வேவ் ஃபார்ம் வந்து ஃப்ரீக்வன்சி எஃப்னு இருக்கு. அப்போ அவுட்புட் வேவ் ஃபார்ம் ஃப்ரீக்வன்சி என்ன வரும்? ஆன்சர் யார் யார் கரெக்டாக சொல்றீங்க பார்க்கலாம். இன்புட் வேவ்க்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து எஃப்னு இருக்கு, சரிங்களா? அவுட்புட் வேவ்க்கு வந்து ஃப்ரீக்வன்சி என்ன வரும்? ஆப்ஷன்ஸ் தரம் பாருங்க, யார் யார் கரெக்டாக சொல்றீங்க பார்க்கலாம். எஃப்னு ஒரு ஆப்ஷன், 2Fன்னு ஒரு ஆப்ஷன், F/2ன்னு ஒரு ஆப்ஷன், புரியுதுங்களா? இன்னொன்று வந்து F² ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். கொஸ்டின் நல்லா கவனிங்க. அதாவது வந்து உங்களுக்கு இன்புட் இது வந்து ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர் சர்க்யூட். இன்புட் வேவ் வந்து இருக்கு, இன்புட் வேவ்க்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து எஃப்னு இருக்கு. அவுட்புட் வேவ்க்கு ஃப்ரீக்வன்சி எவ்வளோன்னு கேட்டிருக்கேன். எஃப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன், 2Fன்னு கொடுத்துருக்கேன், F/2 கொடுத்துருக்கேன், F² கொடுத்துருக்கேன். சரி, நிறைய பேர் நல்ல ஆன்சர்ஸ் சொல்லியிருக்கீங்க. இதுல வந்து நம்ம கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா எஃப். இது ஞாபகம் வச்சுங்க, எஃப்னு வச்சுங்க. அதாவது இன்புட் வேவ்க்கு வந்து ஃப்ரீக்வன்சி எஃப்ஆ இருந்துச்சுன்னா ஆஃப் வேவ் ரெக்டிஃபிகேஷன்ல அவுட்புட் வேவ்க்கு வந்து ஃப்ரீக்வன்சி எஃப். எப்படி எஃப்னு பார்த்தீங்கன்னா இன்புட் வேவ்ல கம்ப்ளீட் ஒரு வேவ்ல எத்தனை பாசிட்டிவ் சைக்கிள் இருக்கு, ஒரு பாசிட்டிவ் சைக்கிள் இருக்கு. அதே மாதிரி அவுட்புட்லயும் ஒரு பாசிட்டிவ் சைக்கிள் வந்துருச்சு. அப்போ ஒரு வேவுக்கு இங்க ஒரு பாசிட்டிவ் சைக்கிள் இருக்குன்னா அவுட்புட்லயும் ஒரு வேவ்ல ஒரு பாசிட்டிவ் சைக்கிள் வந்திருக்குனால இங்க வந்து ஆஃப் ஆஃப் தி வேவ் தான் வந்ததுனால அது ஃப்ரீக்வன்சி ஆஃப்னு கிடையாது, சரிங்களா? ஒரு பர்டிகுலர் டைம்ல இங்க பாருங்க, ஒரு பர்டிகுலர் டைம்ல அந்த பர்டிகுலர் டைம்ல ஆஃப் வேவ் அந்த ஒரு பாசிட்டிவ் சைக்கிள் வந்துருச்சு இல்லையா? அதனால வந்து இங்க ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி அவுட்புட் வேவ் வந்து ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி இன்புட் வேவ். அப்போ எஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஆனா வந்து இப்போ நம்ம கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அவுட்புட் கரண்ட் இன் ஒன் சைக்கிள். ஆவரேஜ் அவுட்புட் கரண்ட் இன் ஒன் சைக்கிள் எடுக்கிறோம். ஆவரேஜ் கரண்ட்டுக்கு என்ன பார்த்தோம் நம்ம சொல்லுங்க. ஆவரேஜ் கரண்ட்டுக்கு ஃபார்முலா வந்து 2I0/π பார்த்தோம், ஞாபகம் இருந்துச்சுல? 2I0/π தானே பார்த்தோம். இதுதான் வந்து ஜென்ரலா வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கு வந்து ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஃபுல் சைக்கிளுக்கு வந்து சாரி ஆவரேஜ் கரண்ட் ஓவர் என்னது ஆஃப் சைக்கிள் வந்து 2I0/π அப்படின்னு பார்த்துருப்போம். ஃபுல் சைக்கிள் தான் 0ன்னு அப்படி பார்த்துட்டோம் இல்லையா? ஆவரேஜ் கரண்ட் வந்து ஓவர் ஆஃப் சைக்கிள் வந்து 2I0/πன்னு பார்த்துருப்போம். ஆனா இந்த கேஸ்ல ஆவரேஜ் கரண்ட் வந்து அவுட்புட்ல வந்தது வந்து டிசி கரண்ட்பா. டிசி கரண்ட் வந்திருக்கு. இதுல ஆஃப் வேவ் மட்டும் வந்து ஆஃப் வேவ் எம்டியா வந்துருச்சு இல்லையா? அங்க பாருங்க, இங்க வந்து ஆஃப் வேவ் இருக்கு, ஆஃப் வேவ் எம்டியா இருக்குனால அப்ப இந்த ஆன்சர்ல பாதி எடுத்துக்கணும். இந்த ஆன்சர்ல பாதி எடுத்தாதான் ஆவரேஜ் கரண்ட் ஓவர் ஆஃப் சைக்கிள் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஆவரேஜ் கரண்ட் இந்த அவுட்புட், அதாவது அவுட்புட் என்னது டிசி தானே. ஆவரேஜ் கரண்ட் ஆஃப் டிசிக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா I0/π அப்படின்னு வரும். புரியுதுங்களா? இதே மாதிரி ஆவரேஜ் பொட்டன்ஷியல், அதான் இஎம்எஃப் எடுத்தோம்னா அவுட்புட் வந்து டிசி தானே வருது. அது வந்து என்னது V0ன்றது என்னது பீக் வேல்யூ பை பை. ஆக்சுவலா இங்க 2 டைம்ஸ் போட்டுப்போம், இங்க ஆஃப் டைம் ஆஃப் ஆஃப் தி சைக்கிள் மட்டும் வந்ததுனால அப்படி சொல்லிடுறோம். சரி, ஜென்ரலா வந்து I0ன்றது பீக் கரண்ட் தானே. இந்த பீக் கரண்ட்டுக்கும் பீக் பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஜென்ரலா கரண்ட் இஸ் ஈக்குவல் பொட்டன்ஷியல் பை ரெசிஸ்டன்ஸ் தானே போடுவோம். அப்போ பொட்டன்ஷியல் பை ரெசிஸ்டன்ஸ் போடும்போது இங்க ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் போடணும் பார்த்தீங்கன்னா இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று யூஸ் பண்ணணும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்னு அசியூம் பண்ணி இந்த காயில வந்து விட்டுருவோம். இந்த டயோடுக்கு வந்து இது ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கும்போது தானே இது அலோவ் பண்ணுது கரண்ட்டை. அப்போ ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஃபார்வர்ட் பயாஸ்ல லோ ரெசிஸ்டன்ஸ் தான், அதாவது ஐடியல் டயோடா இருந்தா ரெசிஸ்டன்ஸ் 0. ஆனா வந்து ஜென்ரலா ஐடியல் டயோடு இருக்காது இல்லையா? ரியல் டயோடு தானே இருக்கும். ரியல் டயோடுனா கொஞ்சம் லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி டயோடையும் அடுத்து லோட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். லோட் ரெசிஸ்டன்ஸ் RL என்றும் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி டயோடு RF பண்றோம். ஏன் RF சொல்லியிருக்கோம்னா ஃபார்வர்ட் பயாஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி டயோடு அண்டர் ஃபார்வர்ட் பயாஸ். ஸோ இதுதான் வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பீக் கரண்ட்டுக்கும் பீக் பொட்டன்ஷியலுக்கும் இருக்கிற ரிலேஷன், சரிங்களா? இதே நமக்கு வந்து பொட்டன்ஷியல் அக்ராஸ் பொட்டன்ஷியல் ஆஃப் அவுட்புட், அதாவது ஜென்ரலா பொட்டன்ஷியல் ஆவரேஜ் பொட்டன்ஷியல் அவுட்புட் வேணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஆவரேஜ் பொட்டன்ஷியல் அவுட்புட் என்ன பண்றோம், டிசிக்கு வந்து V0/π அப்படின்னு தானே போடுறோம். V0/πன்னு போடுவோம். அப்படி இருந்தா I0 இன்ட்டு RL போட்டுக்கு. ஏன்னா நமக்கு வந்து லோட் ரெசிஸ்டன்ஸ்ல தான் அவுட்புட் பார்க்குறோம். I0 இன்ட்டு IDC இன்ட்டு RL போட்டுக்கலாம். IDC இன்ட்டு RL கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ், லோட் ரெசிஸ்டன்ஸ் போட்டுங்க. ஐடிசிக்கு என்ன வருது பாருங்க. ஐடிசி வந்து என்ன வருது I0/π தானே வருது. ஐடிசிக்கு வந்து I0/π. அப்படி I0/π அப்படின்னு போட்டுக்கலாமா? I0/π போட்டு
இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து RL அப்படின்னு எடுத்துக்கலாம். லோட் ரெசிஸ்டன்ஸ் RL அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ I0 எவ்வளவு வந்திருக்கு? V0 டிவைட் பை RF பிளஸ் RL தானே. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம இந்த I0க்கு வந்து V0 பை RL பிளஸ் RF போட்டோம்னா அந்த RL வந்து டிவைட் பண்ணிடுவோம். டிவைட் பண்ண என்ன வருது பாருங்க, V0 டிவைட் பை பை இன்ட்டு 1 பிளஸ் RF பை RL அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இதுதான் வந்து பொட்டன்ஷியல் அக்ராஸ் அவுட்புட் லோட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். சரி, இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர்ல எத்தனை டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு டயோடு யூஸ் பண்ணும்போது ஒரு ஆஃப் வேவ் வந்து என்ன பண்ணியிருக்கு, ரெக்டிஃபை பண்ணிருச்சு. ஒரு ஆஃப் வேவ் ரெக்டிஃபை பண்ணியிருக்கு. அப்படின்னா ரெண்டு டயோடு யூஸ் பண்ணா ஃபுல் வேவ் ரெக்டிஃபை பண்ணிடலாம் இல்லையா? அதனால இப்ப என்ன பண்ணா ஃபுல் மொத்த இன்புட் வேவையும் ரெக்டிஃபை பண்றதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம், ரெண்டு டயோடு யூஸ் பண்ண போறோம். ரெண்டு டயோடு யூஸ் பண்ணி என்ன பண்றோம்னா வந்து மொத்தம் இன்புட் வேவ் மொத்தத்தையும் ஃபுல் வேவையும் நம்ம ரெக்டிஃபை பண்ண போறோம். ஸோ அதுதான் என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். என்ன பாருங்க, இப்போ நம்ம பார்க்குற டாபிக் என்ன சொல்லுங்க, ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். சரி, ஃபுல் வேவ் ஒரு 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 டயோட மட்டும் யூஸ் பண்ணா நமக்கு ஆஃப் தி வேவ் மட்டும் தான் ரெக்டிஃபை பண்ணியிருக்கு. இப்போ ரெண்டு டயோட யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா மொத்த வேவையும் அதாவது ஃபுல் வேவையும் ரெக்டிஃபை பண்ண போறோம். சரிங்களா? சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்புட்டுக்கு வந்து என்னது ஏசி கொடுக்குறோம். இன்புட் வேவ் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்புட் வேவ் ஃபார்ம் இந்த மாதிரி இருக்கும். இன்புட் வேவ் ஃபார்ம் இப்படி இருக்கு. சரி, இங்க வந்து என்ன பண்றோம்னா டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்றோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இது பிரைமரி காயில், இது வந்து கோரு. அடுத்து வந்து இங்க யூஸ் பண்றது வந்து செகண்டரி காயில் அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு டயோடு எடுக்க போறோம். சரிங்களா? ரெண்டு டயோடு எடுக்க போறோம். அப்போ என்ன பண்றேன்னா இங்க ஒரு டயோடு யூஸ் பண்றேன். இந்த டயோடுக்கு பேர் D1 அப்படின்னு எடுத்துங்க. அடுத்து இங்கிட்டு ஒரு டயோடு யூஸ் பண்ண போறேன். இந்த டயோடுக்கு பேர் D2 அப்படின்னு எடுத்துங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த செகண்டரி காயில்ல மிடில் ஆஃப் தி இந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குல்ல, அதுல மிடில் ஆஃப் தி மிடில் டர்ன்ல வந்து ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி இப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கங்க. சரிங்களா? இப்படி எடுத்துட்டு இது இப்படி கனெக்ஷன் பண்ணிருங்க. இந்த ரெண்டு டயோட கனெக்ட் பண்ணிருங்க. இப்படி எடுத்தோம்னா இங்க நமக்கு கிடைக்கிறது இது வந்து இங்க வந்து லோட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ண போறோம். இது இங்க தான் நம்ம அவுட்புட் எடுக்க போறோம். இங்க தான் அவுட்புட் எடுக்க போறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மருக்கு பேர் தான் சென்ட்ரல் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர். இது இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பார்த்தா சென்ட்ரல் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர். ஏன்னா அதாவது இந்த செகண்டரி காயில் இருக்குல்ல, இந்த செகண்டரி காயில்ல 3 டெர்மினல்ஸ் இருக்கும். அதாவது 2 எண்ட்ஸ், இந்த ஒரு எண்ட்ல ஒரு டெர்மினல், இந்த எண்ட்ல ஒரு டெர்மினல், மிடில்ல ஒரு டெர்மினல், அங்கே ஒரு ஒயர் இருக்கும். ஆனா வந்து இதுக்கு முன்னாடி நம்ம இது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தோம் இல்லையா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பாருங்க சென்ட்ரல் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது. 2 ends ஆஃப் தி செகண்டரி காயில்ல மட்டும் தான் ஒயர் வர மாதிரி இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து பாருங்க இங்க சென்ட்ரல் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி நமக்கு என்ன வந்திருக்குன்னா வந்து 3 ஒயர் வருது. செகண்டரி காயில்ல இருந்து 3 ஒயர் வருது. ஒரு ஒயரை வந்து டயோடு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு ஒயரை டயோடு கனெக்ட் பண்ணிட்டு இந்த ரெண்டு டயோட ஒன்னா கனெக்ட் பண்ணிட்டு சென்ட்ரல் டேப்டு ஒயர் இருக்கு, சென்டர் ஆஃப் தி செகண்டரி காயில் இருக்கு, அதுல இருந்து ஒரு ஒயர் எடுத்துட்டு இந்த ரெண்டு டயோடு கனெக்ட் பண்ணிருக்கல, அதுல இருந்து ஒரு ஒயர் எடுத்து அவுட்புட் லோட் ரெசிஸ்டன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். புரியுதுங்களா? இங்க தான் அவுட்புட் எடுக்க போறோம். சரி, இப்போ அவுட்புட்ல எப்படி வரணும், ஃபுல் வேவும் ரெக்டிஃபை ஆன மாதிரி வரணும். எப்படி ஃபுல் வேவும் ரெக்டிஃபை ஆன மாதிரி வரப்போகுதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் இங்க வருதுன்னா, அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் வரும்போது இது பாசிட்டிவ் போலாரிட்டி ஆக்ட் ஆச்சுன்னா இது நெகட்டிவ் போலாரிட்டி ஆக்ட் ஆகும். அப்படின்னா நல்லா பாருங்க, பாசிட்டிவ் போலாரிட்டி வந்து ஃபர்ஸ்ட் டயோடைய பி டைப் கனெக்ட் பண்ணியிருக்கு இல்லையா? அப்படின்னா இது வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் டயோடு ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கும். அந்த டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் டயோடு ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கும்போது செகண்ட் டயோடுக்கு பாருங்க நெகட்டிவ் டெர்மினல் கனெக்டட் டு தி பி டைப் இருக்கு. அப்போ செகண்ட் டயோடு வந்து ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கும். அப்போ செகண்ட் டயோடு ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கு. அப்படின்னா செகண்ட் டயோட்ல கரண்ட் போகாது. அப்போ ஃபர்ஸ்ட் டயோட்ல தான் கரண்ட் போகும். அப்போ கரண்ட் எந்த டைரக்ஷன்ல வரும் பாருங்க, எல்லோ கலர்ல அப்படியே மார்க் பண்ற பாருங்க. கரண்ட் வந்து இப்படி இந்த டைரக்ஷன்ல இப்படி வந்து இப்படி வந்திருக்கும், இப்படி லூப் மாதிரி வந்திருக்கும். அப்போ அவுட்புட்ல கரண்ட் பாருங்க இந்த டைரக்ஷன்ல வந்திருக்கு. அவுட்புட்ல வந்து கரண்ட் எந்த டைரக்ஷன்ல வந்திருக்கு, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து அவுட்புட் வேவ் ஃபார்ம் நம்ம வரையணும். அவுட்புட் வேவ் ஃபார்ம் இங்க வரைஞ்சது இன்புட் வேவ் ஃபார்ம் வரைஞ்சோம். இப்போ அவுட்புட் வேவ் ஃபார்ம் வரைகிறோம். அவுட்புட் வேவ் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் வரும்போது ஃபர்ஸ்ட் டயோடு ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கு, செகண்ட் டயோடு ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டயோட்ல இருந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து இப்போ அந்த ஃபர்ஸ்ட் டயோட வழியே கரண்ட் வந்திருக்கு, அந்த கரண்ட்டை இப்படி எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்தாச்சு. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா செகண்ட் ஆஃப் சைக்கிளுக்கு போறோம். இப்போ செகண்ட் ஆஃப் சைக்கிள் வரும்போது அப்படின்னா செகண்ட் ஆஃப் சைக்கிள் வரும்போது டயோடு 1 இருக்குல்ல, அதனோட பி டைப் என்ன வந்துடும், பொலாரிட்டி மாறிடும். அங்க நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ண மாதிரி வந்துடும். அப்போ வந்து இங்க நெகட்டிவ் டெர்மினலா மாறிடும். இங்க என்ன ஆயிரும், அப்போ பாசிட்டிவ் டெர்மினலா மாறிடும் செகண்ட் டயோடு.
இப்போ இந்த கேஸ்ல சொல்லுங்க, இப்போ செகண்ட் ஆஃப், அதாவது நெகட்டிவ் ஆஃப் ஆஃப் தி இன்புட் வேவ் வரும்போது பி டைப் ஆஃப் ஃபர்ஸ்ட் டயோடு கனெக்டட் பை நெகட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் தானே கனெக்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் டயோடுடைய பி டைப் வந்து பாசிட்டிவ் டெர்மினல்ல கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கு. அப்படின்னா வந்து டயோடு ஒன், ஃபர்ஸ்ட் டயோடு வந்து ரிவர்ஸ் பயாஸ்ல வந்துருது, செகண்ட் டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ல வருது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் டயோட்ல வந்து கரண்ட் பாஸ் ஆகாது, செகண்ட் டயோட்ல தான் கரண்ட் பாஸ் ஆகும். அப்படின்னா செகண்ட் டயோட்ல தான் கரண்ட் பாஸ் ஆகும். கரண்ட் எந்த டைரக்ஷன்ல எப்படி பாஸ் ஆகுது பார்க்கலாமா? கரண்ட் வந்து எந்த மாதிரி பாஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா பாருங்க, கரண்ட் வந்து இப்படி இந்த டைரக்ஷன்ல இப்படியே போயிட்டு, இந்த ஒயர்ல இப்படியே போயிட்டு இப்படி போய் இப்படி வந்து லோட் ரெசிஸ்டன்ஸ் வழியே இப்படி வந்து இப்படி வருது கரண்ட். கரெக்டுங்களா? கரண்ட் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஏதோ டிஃப்ரெண்ட் பாத்துல இருந்தாலும், இப்படி கரண்ட் பார்க்கறதுக்கு பாத்து எப்படி டிஃப்ரெண்டா இருந்தாலும், ஆனா லோட் ரெசிஸ்டன்ஸ்ல வரும்போது கரண்ட் பாருங்க இந்த டவுனே வந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் டயோட்ல வரும்போது கரண்ட் எந்த டைரக்ஷன்ல இருந்துச்சோ அதே கரண்ட் தான் செகண்ட் டயோட்ல இருந்து வரும்போது அதே டைரக்ஷன்ல தான் கரண்ட் இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் வரும்போது டயோடு 1 வழியா வந்திருக்கும் கரண்ட். டயோடு 1 தான் ஃபார்வர்ட் பேஸ். அந்த டயோடு 1 வழியில கரண்ட் வரும்போது இந்த கரண்ட் வந்து லோட் ரெசிஸ்டன்ஸ்ல டவுன்வர்ட்ல வந்திருக்கு, கரண்ட் இப்படி இந்த டைரக்ஷன்ல வந்திருக்கு. செகண்ட் ஆஃப் சைக்கிள் வரும்போது ஃபர்ஸ்ட் டயோடு ரிவர்ஸ் பயாஸ் ஆயிட்டு செகண்ட் டயோடு ஃபார்வர்ட் பயாஸ் வரதுனால, அப்போ செகண்ட் கேஸ்ல வந்து என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இப்படி போயிட்டு இப்படி லோட் ரெசிஸ்டன்ஸ்ல வரும்போது கரண்ட் பாருங்க டவுன் தான் வருது, கரண்ட் இப்படி டவுன் தான் வருது. அப்போ நமக்கு என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் இன்புட் உடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் வரும்போது லோட் ரெசிஸ்டன்ஸ்ல கரண்ட் டைரக்ஷனும், செகண்ட் ஆஃப் சைக்கிள் வரும்போது லோட் ரெசிஸ்டன்ஸ்ல கரண்ட் டைரக்ஷனும் யூனி டைரக்ஷன் சேம் டைரக்ஷன்லயே இருக்கு, நமக்கு சேம் டைரக்ஷன்லயே இருக்கு இல்லையா? அப்போ வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் வரும்போது டயோடு 1 வெளியில கரண்ட் வந்தது, செகண்ட் ஆஃப் சைக்கிள் வரும்போது டயோடு 2 வெளியில கரண்ட் வந்து அதுவும் சேம் டைரக்ஷன்லயே கரண்ட் வந்துருது, நமக்கு இப்படி வந்துருது. புரியுதுங்களா? திருப்பியும் வந்து என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் வரும்போது கரண்ட் டயோடு 1ல வரும், அடுத்து திருப்பி செகண்ட் ஆஃப் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள் வரும்போது டயோடு 2 வழியா வந்துடும் நமக்கு. புரியுதுங்களா? இது வராது டயோடு 1 வழியில வருது. சரி, அப்போ இது டயோடு 1, இங்க டயோடு 2 அப்படின்னு வருது. அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் வர, அதாவது பாசிட்டிவ் சைக்கிள் இன்புட்ல வர கரண்ட்டும் அவுட்புட்ல பாசிட்டிவாவே இருக்கு, இன்புட்ல செகண்ட் ஆஃப் சைக்கிள் நெகட்டிவ் வரதும் அவுட்புட்ல பாசிட்டிவாவே இருக்கு. அப்படின்னா இங்க யூனி டைரக்ஷன்ல தான் கரண்ட் அவுட்புட்ல வந்திருக்கு. அப்ப யூனி டைரக்ஷன்ல தான் கரண்ட் அவுட்புட் வந்திருக்குன்னா வந்து நல்லா கவனிங்க, அப்படின்னா வந்து இது அவுட்புட் வந்து டிசி தானே, அப்போ டிசினா இது ரெக்டிஃபை பண்ணியிருக்கு, அப்போ ஃபுல் வேவையும் ரெக்டிஃபை பண்ணிருச்சு, ஃபுல் ஆஃப் தி வேவையும் ரெக்டிஃபை பண்ணியிருக்கு. அப்படின்னா இப்போ இன்புட் வேவ் ஃப்ரீக்வன்சி நம்ம எஃப்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்க, அவுட்புட் ஃப்ரீக்வன்சி இப்படி கொடுத்துருக்காங்க, எஃப்னு ஒரு ஆப்ஷன், 2எஃப்னு ஒரு ஆப்ஷன், எஃப் ஸ்கொயர்னு ஒரு ஆப்ஷன், எஃப் பை 2ன்னு ஒரு ஆப்ஷன், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வச்சுப்பா. ஸோ வாட் இஸ் தி ஆன்சர்? இன்புட் வேவ்க்கு வந்து இன்புட் வேவ் ஃப்ரீக்வன்சி எஃப்னு இருந்தா அவுட்புட் வேவ் ஃப்ரீக்வன்சி, அவுட்புட் வேவுடைய ஃப்ரீக்வன்சி என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவுட்புட் வேவ் ஃப்ரீக்வன்சி வந்து, அதாவது ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர்ல, இந்த ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர்ல வந்து இன்புட் வேவ் வந்து என்ன இருக்கு, ஃப்ரீக்வன்சி எஃப்னு இருக்கு, அவுட்புட் வேவ் என்ன வந்திருக்கு சொல்லுங்க, ஃப்ரீக்வன்சி எஃப்னு வருமா, 2எஃப் வருமா, எஃப் ஸ்கொயர் வருமா, எஃப் பை 2 வருமா? என்ன ஆன்சர் வரும் பாருங்க. அதாவது இன்புட்ல வந்து நமக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு வேவ்ல ஒரு பாசிட்டிவ் சைக்கிள் வந்திருக்கு, ஒரு பாசிட்டிவ் சைக்கிள் தான் வந்திருக்கு, ஒன் நெகட்டிவ் வந்திருக்கு. அவுட்புட் வேவ்ல பாருங்க, அப்படியே ஒரு 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 வேவ் வரும்போது 2 பாசிட்டிவ் சைக்கிள்ஸ் வருது. அப்போ இன்புட்ல வந்து ஒரு பாசிட்டிவ் சைக்கிள், ஆனா அவுட்புட்ல கரஸ்பாண்டிங் டு ஒரு வேவுக்கு 2 பாசிட்டிவ் சைக்கிள் வரதுனால அப்போ அவுட்புட் வேவ் உடைய ஃப்ரீக்வன்சி வந்து 2f. அவுட்புட் வேவ் ஃப்ரீக்வன்சி என்ன வருது, 2fன்னு வருது. ஏன்னா கண்டிப்பா இது வந்து நீட்ல இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின், ஜேஇலையும் ஜேஇ மெயின்ல ஒரு சில டைம்ல நிறைய முறை இது கேட்டிருக்காங்க, இவ்வளவு ஈஸியான கொஸ்டின்ஸ் கேட்டுடுறாங்க. அப்போ மைண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதாவது ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர் உடைய, அதாவது இன்புட் வேவ் வந்து ஃப்ரீக்வன்சி எஃப் இருந்துச்சுன்னா ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர்ல அவுட்புட் வேவ் வந்து ஃப்ரீக்வன்சி எஃப், ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர்ல அவுட்புட் வேவ் ஃப்ரீக்வன்சி வந்து 2f. ஏன்னா ஒரு சைக்கிளுக்கு வந்து இன்புட்ல வந்து ஒரு பாசிட்டிவ் சைக்கிள் இருக்கு, ஆனா அவுட்புட்ல வரும்போது 2 பாசிட்டிவ் சைக்கிள் அப்படின்னு வருது. புரியுதுங்களா? அது சரி, புரிஞ்சுன்னு எடுத்துப்போம். அடுத்து வந்து நம்ம என்ன பண்றோம்னா அந்த ஆவரேஜ் கரண்ட் பார்ப்போம். ஆவரேஜ் கரண்ட் என்ன வரணும், அவுட்புட்ல ஆவரேஜ் கரண்ட் வந்து அவுட்புட்ல வரும்போது என்ன வரணும்னா அந்த ஆஃப் வேவ் ரெக்டிஃபயருக்கு அப்படியே டபுளா போட்டுருணும் ஃபுல் வேவ்க்கு. ஏன் டபுளா போடணும்னா ஃபுல் வேவ் வந்துருச்சு இல்லையா, அதனால வந்து ஆவரேஜ் பொட்டன்ஷியல் என்ன வரும்னா 2v0, v0ன்றது பீக் பொட்டன்ஷியல் டிவைட் பை பை அப்படின்னு வந்துருது. அதே மாதிரி ஆவரேஜ் கரண்ட்டுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2i0 பை பை அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அடுத்து வந்து இதே மாதிரி வந்து பொட்டன்ஷியல், அதாவது அவுட்புட் வர்றது டிசி பொட்டன்ஷியல் தானப்போ, அப்போ டிசி பொட்டன்ஷியல், அப்போ டிசி பொட்டன்ஷியலுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க. டிசி பொட்டன்ஷியல் வந்து நமக்கு டிசி பொட்டன்ஷியல் இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ்ல வர்றது மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஆவரேஜ் பொட்டன்ஷியல்ன்றது வேற, இந்த லோட் பொட்டன்ஷியல் வரது வேற. லோட் ரெசிஸ்டன்ஸ்ல வர பொட்டன்ஷியல் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 2v0 டிவைட் பை பை இன்ட்டு 1 பிளஸ்
ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் டயோட் அண்டர் ஃபார்வர்ட் பயாஸ் டிவைட் பை லோட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அடுத்து வந்து உங்களுக்கு ஆர்எம்எஸ், அவுட்புட் ஆர்எம்எஸ் இது எல்லாமே தெரியும். ஆர்எம்எஸ் வந்து என்ன பண்ணுறோம்னு சொல்லுங்க. ஆர்எம்எஸ் கரண்ட், ஆர்எம்எஸ் பொட்டன்ஷியல் V0 பை ரூட் அப்படியே வந்துடும். ஐஆர்எம்எஸ் என்ன வரும் சொல்லுங்க. ஐஆர்எம்எஸும் I0 பை ரூட் 2 அப்படின்னு நமக்கு வந்துடும். I0 பை ரூட் 2 இந்த மாதிரி வந்துடுது. அதே மாதிரி எஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா, எஃபிஷியன்சி வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இது இந்த ஆஃப் வேவ் ரெக்டிஃபையரை விட ஃபுல் வேவ் ரெக்டிஃபையருக்கு டபுளாக இருக்கும் எஃபிஷியன்சி. ஏன்னா அங்கே ஆஃப் வேவ் ரெக்டிஃபையரில் ஆஃப் ஆஃப் தி வேவ் மட்டும் தான் வருது. ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரில் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா டபுளாக வரதுனால எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா, எஃபிஷியன்சி ஆஃப் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையருக்கு ஃபார்முலா வந்து எஃபிஷியன்சி ஆஃப் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் என்னன்னா 81.2 டிவைட் பை 1 பிளஸ் RF டிவைட் பை RL. RF என்றது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து RF என்றது ஃபார்வர்ட் பயாஸ்ல டயோடு ரெசிஸ்டன்ஸ், RL என்றது லோட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் ஃபார்முலா வந்து ஃபார் ஃபுல் சைக்கிளுக்கு வந்து நமக்கு எஃபிஷியன்சி ஃபார்முலா வருது. புரியுதுங்களா? இதே ஆஃப் வேவ் சைக்கிளுக்கு போயிருந்தோம் என்ன வந்திருக்குன்னா, ஆஃப் வேவ் சைக்கிளுக்கு வந்து ஆஃப் வேவ் ரெக்டிஃபையருக்கு வந்து எஃபிஷியன்சி என்ன வந்திருக்கும். இப்போ அதில் பாதி வந்திருக்கும். பாதி என்ன 40.6 டிவைட் பை 1 பிளஸ் RF டிவைட் பை RL அந்த மாதிரி வந்திருக்கும் நமக்கு.